மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th தமிழுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் தான் அது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். வளவளன்னு பேசாமல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்படியே உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு மாதிரி வைக்கிறாங்க எப்படின்னு தெரியல. டைம் டேபிள் மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணி. அப்புறம் இன்னும் 2 விஷயம்ப்பா சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலில், கௌதம் மீடியா சேனல். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து கொடுப்பேன். ஓகே, பெரிய காப்பியங்கள் டேஸ் மீது செல்லும். பெரிய கப்பல்கள் காப்பியங்களும் பார்த்தீங்களா, பெரிய கப்பல்கள் டேஸ் மீது செல்லும். என்றென்றும் இன்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்சவங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ்லாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் டேஸு. புதிய சொற்களை உருவாக்குக. தேன், கூடு, மலர், சிட்டு, இதை வச்சு நீங்கள் புதிய தொடர்கள் ஈஸியாக நீங்கள் உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா. பொருள் தருக. இசை, திங்கள். தொகை சொற்களை விரித்து எழுதுக. கலைச்சொற்களை தருக. உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம கௌதம் மீடியா ஓல்டு சப்ஸ்கிரைபர்லாம் கீழே அட்டெண்டன்ஸ் ஆகிருங்க பார்க்கலாம். நான் ஓல்டு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் ஓல்டு சப்ஸ்கிரைபர்ன்ட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சான்றோருக்கு அழகாவது டேஸு. மருத்துவம் எப்பொழுது தொடங்கியது? பட்ட மரம் எதனால் தனது அழகை இருந்தது? பட்ட மரம் எதனால் தனது அழகை இருந்தது? எதனால் எழுந்தது? எனக்கு இந்த மாதிரி படித்த மாதிரி ஞாபகமே எழுத. சிலப்பதிகாரம் காப்பியங்கள் எவற்றை வாழ்த்தி தொடங்கிறது? ஓவிய எழுத்து என்றால் என்ன? தமிழ் எங்கு புகழ் கொண்டு வருகிறது? மைங்கொலி எழுத்துக்கள் யாவை? இதான் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸு. அப்புறம் 3 மார்க் பாருங்கள், பகுதி 2. நோய்கள் பெருக காரணம் என்ன? நோய்களை புதுசாக உருவாக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். ஸோ இதான் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். அப்படியே பாருங்கள், இந்த 3 பாருங்கள். மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கோரும் கருத்துக்களை எழுதுக. தமிழையும் கடலையும் ஒப்பிட தமிழகனர் கூறுவன யாவை? இதான் ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து அடிப்பிராமல் எழுதுக. மனப்பட பகுதி. வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்து பாடலை அடிப்பிராமல் எழுதுக. படும் என முடியும் சொற்களை எழுதுக. நன்றிக்கு வித்தகம் நல்லொழுக்கம் தீயகம் என்று விடும்பை தரும். ஓகே, அது தரும். இது வந்து படும்னு முடியணுமா தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவையினும் 2 வினாக்களுக்கு விடையளி. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஏதோ 2 மட்டும் எழுதினா போதும், இந்த 4 இல்லை. ஓகேங்களா. ஸோ 4ல் ஏதோ 2 எழுதினா போதும். கரெக்டாக படிச்சு பார்த்து எழுதுங்க. அடுத்த பகுதி 6 பாருங்கள், 7 மார்க்ஸ். இந்த 3ல் அதை 1 எழுதினா போதும். நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம்? சிம்பிள் தான். ஓகேப்பா, தட்சிட்டு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தாச்சும். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கேளுங்க என்கிட்ட. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் முடிஞ்சாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தட்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ப்பா, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா. பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.